இந்த வேதபாட வகுப்பிற்கு வந்த உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறோம். பெரிய பட்டணத்தார் மனோவாஞ்சிய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் எப்படி இருக்கிறதா வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தனால தெசலோனிக்கேயர் காட்டும் நற்குண சாலை இருந்தால் பார்க்கிறோமே. ஆண்டவரே, நாங்கள் நற்குண சாலையில் மாற ஒரு வேதத்தில் உள்ள அதிசயங்களை அவங்க பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்திருந்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் தொடர்ந்து வேதத்துள்ள எண்களின் ரகசியங்களை நம்ம தொடர்ந்து தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே நாம் இன்று எண் 10 குறித்து தியானிக்க போறோம். எண் 10 குறித்து தியானிக்க போறோம். முதலாவதாக 40 குறித்து தியானித்தோம், அதன் பின்னர் 7 குறித்து தியானித்தோம். இப்பொழுது எண் 10 குறித்து நம்ம அநேக காரியங்களை தியானிக்க போறோம். ஆன்மீகத்திலிருந்தும் லௌகீகத்திலிருந்தும் தியானிக்க போறோம். ஆன்மீகம் என்றால் அது தேவனுக்குரியது, லௌகீகம் என்றால் அது உலகத்திற்கு உரியது, உலக பற்று. அதிலிருந்து நம்ம தியானிக்க போறோம். வேதம் எண்களால் நிறைந்திருக்கிறது. பாருங்க, வேதம் எல்லாம் எண்களால நிறைந்திருக்கு. இது 7 என்பது தெய்வீகத்திலே ஒரு பூரணத்தின் சின்னம். அதே போல 10 என்பது லௌகீகத்தில் உலகத்தில் அது ஒரு முழுமையின் சின்னமாக கருதப்படுகிறது. 10 என்பது உலகத்தின் ஒரு முழுமையின் சின்னம். சரிங்களா? சதம் அப்படின்னா 100, தசம் அப்படின்னா 10, தசாப்தம் 10 ஆண்டுகளை கொண்ட ஒரு ஆண்டு, தசாப்தம் அப்படிலாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? இப்ப பழமொழியில கூட என்ன சொல்லுவாங்க, பணம் 10 செய்யும் அப்படின்னா என்ன, பணம் எல்லாம் செய்யும், அதைத்தான் அவங்க பணம் 10 செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பசி வந்தால் 10 பறந்து போகும், பசி வந்தா எல்லாம் பறந்து போகும், அதைத்தான் அப்படி சொல்றாங்க. ஏன்னா 10 என்பது ஒரு முழுமையின் அடையாளமாக இருக்கிறது. 10 என்பது எல்லாவற்றையும் குறித்த ஒரு சொல்லாக இருக்கிறது. சரிங்களா? பத்தாது, பத்தல, இதெல்லாம் எப்படி வந்துச்சு? சாப்பாடு பத்தல, அறிவு பத்தல, இதெல்லாம் எப்படி வந்துச்சு? 10 என்பது ஒரு முழுமை, அதான் பத்தல அப்படின்னு சொல்றதே பார்க்கலாம். சரிங்களா? காரியங்கள்ல சொல்லுவாங்க, ஒரு குழந்தை வயிற்றுல 10 மாசம் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் முக்கியமானது வகை இருக்கும்போது சிறந்த 10கள், அதாவது டாப் 10 அப்படிலாம் உலகம் குறிக்கிறத பார்க்கலாம். இந்த 10 என்ற ஒரு எண்ணுக்கு உலகத்துல அநேக கவர்ச்சி உண்டு. பாருங்க, எப்படின்னா இந்த கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் அவருடைய போடுற ஜெர்சி 10. அநேக ஃபுட்பால் பிளேயர்ஸ் அவங்களுடைய ஜெர்சியை அந்த அந்த விளையாட்டு உடையின் 10ஆக மாற்றிக்கொள்கிறத பார்க்கலாம். அப்ப உலகத்தின் மக்கள் அந்த ஜெர்சி, அந்த 10 யார் போட்டு விளையாடுறாங்க அப்படிலாம் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க திறமசாலிகளாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை பரவலாக பார்க்கப்படுகிறது. இப்ப இந்த 10 குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க போறோம். 10 என்பது ஒரு சுழற்சியின் முழுமை வடிவத்தை காட்டுகிறது. 10 என்பது சுழற்சியின் முழுமை வடிவத்தை காட்டுகிறது. சரிங்களா? இந்த பித்தாகோரியர்கள் ஒரு குரூப் இருக்குது, நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா, அவங்க சத்திய பிரமாணம் எடுக்கும்போது எதன் மேல சத்திய பிரமாணம் எடுப்பாங்கன்னா, எண்ணிக்கையான 10 மேல் சத்திய பிரமாணம் எடுப்பாங்க. எண்ணிக்கையான 10 மேல் சத்திய பிரமாணம் எடுக்கிறத பார்க்கலாம். அவங்க இந்த டெட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 வரிசை, 4 புள்ளிகள் கொண்ட வரிசை 3 கோணங்களில் முக்கோணமாக அவங்க ரகசியத்தை காப்பாற்றி வருகிறார்கள். இந்த 10 அப்படிங்கிறது ஒரு முழுமையின் அடையாளம். இப்ப பேஸ்கெட் பால் இருக்குது, பேஸ்கெட் பாலோட நெட்டோட ஹைட் எவ்வளவு அப்படின்னா அது 10 அடியில இருக்கும், 10 அடியில இருக்கும். சரிங்களா? இப்ப 10 என்ற எண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உலகத்துல. யுஎஸோட பிரசிடென்ட், 10வது பிரசிடென்ட் யாரு? ஜான் டெய்லர் அப்படிலாம் சொல்றதை பார்க்கலாம். அடுத்து இந்த உலகத்துல அப்பப்ப தோன்றும் இல்லையா பூமியில நில அதிர்ச்சி, பூமியில நிலநடுக்கம், அதுல ரிக்டர் அளவுகளுடைய மேக்சிமம் அந்த நம்பர் என்னன்னா 10. இந்த 6க்கு மேல போனாலே உலகம் தாங்க மாட்டேங்குது. இதோடைய ரிக்டர் அளவுகளுடைய முழுமையான எண் வடிவம் என்னன்னா 10 வரைக்கும் இருக்கிறத பார்க்கலாம். அப்புறம் இந்து புராணங்கள்ல கூட 10 அவதாரம் இருப்பதாகவும், 10வது அவதாரம் கல்கி அவதாரம் அப்படின்லாம் அவங்க நம்பிக்கையில பேசுறத பார்க்கலாம். சரிங்களா? அது இந்த ஏஞ்சல் நம்பர் 10 அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். 10க்குரிய சிறப்பு அம்சங்கள்லாம் நிறைய வரும். வேதத்துல இந்த எண் 10 242 முறை குறிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த 10 என்ற எண்ணுடைய ஒரு சுருக்கம் என்ன அப்படின்னா, ஒரு அடையாளம் என்ன, ஒரு குறியீடு என்னன்னா, அது ஒரு ஒற்றுமை, ஒன்றியம், சேகரித்தல். 10னா ஒரு ஒன்றியம், 10னா ஒரு சேகரித்தல் உடைய முழுமையை 10 என்ற எண் காட்டுகிறது. 10 என்ற எண் ஒரு இயற்கையின் எண்ணாக கருதப்படுகிறது. எப்படி இயற்கையின் எண்? ஒரு மனிதனுக்கு 10 விரல்கள், கைகளில, கால்கள்ல 10 விரல்கள். இந்த 10 என்ற எண் இயற்கையின் எண்ணாக கருதப்படுகிறது. இந்த 10 என்ற எண் இயற்கையின் எண், அது ஒரு இரட்டை எண், அது ஒரு கூட்டு எண், அது ஒரு கூட்டு எண். இப்ப செல்போன்ல கூட நம்ம இந்தியாவுல 10 டிஜிட் நம்பர் தான் வச்சு யூஸ் பண்றோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில எண்கள் அது ஒருமித்த கலந்தாகிவிட்டது. தொடர்ந்து அதை பயன்படுத்தி கொண்டே வருகிறோம். எப்படின்னா நாட்கள், தேதிகள், மணி நேரங்கள், இதெல்லாம் எண்களால் சூழ்ந்திருக்கிறது, எண்களால்
சூழ்ந்திருக்கிறத பார்க்கலாம். பணம், நாள், மணி, தேதி இவையெல்லாம் எண்களாலே சூழ்ந்திருக்கிறது, எண்களால் சூழ்ந்திருக்கிறது. இப்ப எண்ணுக்கு முதலாவதாக இந்த பூஜ்ஜியத்துக்கு மதிப்பில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த பூஜ்ஜியத்துக்கு முன்பாக எண் 1 போட்டா சரிங்களா, அது 10 ஆகிவிடுகிறது. அப்ப பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு கொடுக்கிற எண்ணாக அது 10 இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நிறைய உலக பிரகாரமான கடிகார விளம்பரங்கள்ல 10-10 அப்படின்னு போட்டிருக்கிறத பார்க்கலாம். ஏன்னா பாருங்க, இந்த 10-10 என்பது இது வெற்றியை குறிக்கிறதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இது ஜான் கென்னடி சுட்டுக் கொல்லப்பட்ட நேரம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் கிடையாது சரிங்களா. அது பார்க்கிறதுக்கு சிரிப்பா இருக்கும். இப்ப டைமிக்ஸ் வாட்ச் இருக்கு இல்லையா, டைமிக்ஸ் வாட்ச்ல முதல்ல அவங்க பயன்படுத்த நேரம் 8:20. அது இப்படி இருக்கும், தலைகீழா இருக்கும், அழுகிறாப்புல இருக்கும் சரிங்களா. அதை மாற்றி அந்த 10-10 அது வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த 10-10 வைக்கிறத பார்க்கலாம். இந்த இரேகான்னு சொல்லிட்டு வந்த நேரம் அது 10 மணியாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றத பார்க்கலாம். யுரேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர் வருவாரு. அவர் அந்த கண்டுபிடிப்பின் நேரம் 10 மணி என்று சொல்கிறார்கள். ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை இந்த 10 என்ற எண் காட்டுகிறத நம்ம பார்க்கலாம். கிரிக்கெட்ல சச்சின் டெண்டுல்கர், ஃபுட்பால்ல ரொனால்டினோ, பீலே, மெஸ்ஸி இவங்கெல்லாம் அவங்களுடைய ஜெர்சியில எண் 10 வைத்துக்கிறத பார்க்கலாம். இப்ப இருந்து தான் வேத பாடம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பைபிள்ல எத்தனை 10கள் இருக்குது, எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதோட அர்த்தங்கள் என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். வேதம் எண்களால் நிறைந்திருக்கிறது. 10 என்ற எண் ஒரு சோதனையை குறிக்கிறதாக பெரும்பாலும் இருக்கிறது. அது ஒரு சோதனையை கடந்த ஒரு முழுமையின் வெற்றியாக இந்த 10 என்ற எண் இருக்கிறது. பைபிள்ல முதலாவது 10 என்ற எண் எங்க வந்திருக்குன்னா, நம்மளா யூகிச்சுக்கலாம். முதலாவதாக நோவா 10வது தலைமுறை. நோவா எத்தனாவது தலைமுறை? 10வது தலைமுறை. எப்படி? ஆதாம், சேத், ஏனோஸ், கேனான், மகளேல், யாரேது, ஏனோக்கு, மெத்துசலா, லாமேக்கு, நோவா. 10வது தலைமுறை தான் சோதனை. 10வது தலைமுறைக்கு தான் சோதனை வந்துச்சு, உலகம் அழியறதை பார்க்கலாம். அப்ப நோவா எத்தனாவது தலைமுறை? 10வது தலைமுறை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து பாத்துக்கவே, இந்த ஆபிரகாம் எப்ப திருமணம் செய்து கொண்டான்னா, அவன் மெசொப்பொத்தேமியாவில இருந்து இந்த கானான் தேசத்துல 10 வருஷம் கழிந்த பின்புதான் சாரல் மூலமாக ஆகாரை அவன் திருமணம் செய்கிறதை பார்க்கலாம். ஆதியாகமம் 16:3. அப்ப நோவா 10வது தலைமுறை, ஆபிரகாம் கானான் தேசத்திலே 10 வருஷம் இருந்த பிறகுதான் ஆகாரை திருமணம் செய்து கொள்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அப்புறம் திறப்பிலே நின்ற ஆபிரகாம்னு நம்ம படிக்கும் பொழுது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல சோதோம் குமார பட்டணத்துல பரிந்து பேசும் பொழுது, ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தா அழிப்பீரோ, இல்ல 45 நீதிமான்கள் இருந்தா அழிப்பீரோ, 40 நீதிமான்கள் இருந்தா அழிப்பீரோ, 30, 20, கடைசியா 10ல முடிக்கிறத பார்க்கலாம். 10ல முடிக்கிறதே பார்க்கலாம். இந்த இதுல இருந்து என்ன தெரியுது? திறப்பில நிக்கிறதுல அங்க 10 நீதிமான் கூட இல்ல, ஒரு பட்டணத்துல 10 நீதிமான் கூட இல்ல அப்படின்னு தெரியுது. அதனால் அங்கே அந்த பகுதி அழிக்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம். அடுத்து ஆபிரகாம் தன்னுடைய 40 வயதான மகன் ஈசாக்குக்காக தன்னுடைய வேலைக்காரனை தன்னுடைய சொந்த தேசத்துக்கு அனுப்பும் பொழுது அவன் 10 ஒட்டகங்களில் பயணப்பட்டு போறத பார்க்கலாம். ரெபேக்காளுக்காக, மணவாட்டிக்காக உச்சிதமான பொருட்களை எடுத்துக்கொண்டு போறத பார்க்கலாம். எத்தனை ஒட்டகங்கள்ல போனாரு ஆபிரகாமுடைய ஊழியக்காரன்? 10 ஒட்டகங்கள்ல போறதே பார்க்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம், அவன் அந்த ஆபிரகாமின் ஊழியக்காரன் ரெபேக்காளுக்கு வெகுமதியாக பார்த்த உடனே என்ன கொடுத்தான்? அவன் உதவி செய்தது நிமித்தம் என்ன கொடுத்தான்னா, அதாவது 10 சேக்கல் எடையுள்ள 2 கடகங்கள், 2 வளையல்கள். 10 சேக்கல், ஒரு சேக்கல்னா 11.4 கிராம். அப்ப 10 சேக்கல்னா 57 கிராம். 57 கிராம் தங்கத்தை 2 வளையலாக இந்த ஆபிரகாமின் ஊழியக்காரன் ரெபேக்காளுக்கு கொடுத்ததை பார்க்கலாம். அப்புறம் அரை சேக்கல் காதணி, அப்படின்னா அரை சேக்கல்னா கிட்டத்தட்ட 7.125 கிராம் சரிங்களா. அப்ப வளையல்களே அவன் கொடுக்கறத பார்க்கலாம். 10 சேக்கல் நிறையுள்ள வளையல்களை ரெபேக்காளுக்கு ஆபிரகாமினுடைய ஊழியக்காரன் கொடுக்கறத பார்க்கலாம். அடுத்து ஆதியாகமம் 24:55 ஒரு வசனம் இருக்கும். ஆபிரகாமின் ஊழியக்காரன் ரெபேக்காளை கண்டுபிடித்து அவனுடைய வீட்டில நான் பெண்ணை கூட்டிக் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லாம் திருமணம்லாம் நிச்சயமான பிறகு 10 நாளாவது இந்த பெண் எங்க வீட்டுல தங்கட்டுமே அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கும் பொழுது, தேவன் என்னுடைய பயணத்தை வாக்கியம் பண்ணியிருக்கேன், நீங்கள் தடை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு
கூட்டிட்டு போறத பார்க்கலாம். அவங்க எத்தனை நாள் கேட்டாங்க? 10 நாள். அதாவது ரெபேக்காள் எங்களோட 10 நாளாவது இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? முழுமையாக நான் அவங்களோட ஒரு 10 நாளை செலவிட்டுக் கொள்கிறேன் அப்படி என்பதற்கு அர்த்தமாகும். அது அடுத்து பார்க்கலாம். ஆதியாகமம் 31ல இந்த யாக்கோபு 20 வருஷம் வேலை பார்க்கிறான். 20 வருஷம். ராக்கேலுக்காக 7 வருஷம், லேயாளுக்காக 7 வருஷம், பிறகு அவனுக்காக 6 வருஷம் வேலை பார்க்கிறான். மொத்தம் 20 வருஷம். இந்த 20 வருஷத்துல அவனுடைய மாமன் லாபான் 10 முறை சம்பளம் மாற்றினான். ஆதியாகமம் 31, 7 மற்றும் 41 வசனங்கள்ல இது போட்டிருக்கும். அப்ப யாக்கோபுடைய சம்பளம் 20 வருஷத்துல எத்தனை முறை மாற்றப்பட்டது? 10 முறை மாற்றப்பட்டது. 10 முறை பாருங்க. நம்ம நினைக்கிறோம் சம்பளம்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகணும், இவனுக்கு டிகிரீஸ் ஆகுது, கீழே தான் இறங்கி போயிட்டு இருக்கு, கீழே தான் இறங்கி போயிட்டு இருக்கு. அப்ப 20 வருஷத்துல 10 முறை அவன் பின்னோக்கி சென்றது அவனுடைய வருமானம். அடுத்து யாக்கோபு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு 16 இருந்து கானானுக்கு பிரயாணப்பட்டு போற வழியில இவன் ஏசாவுக்கு தப்பிதான் இங்க 16 வர்றான். திரும்ப ஏசா தன்னை ஏதாவது பண்ணி விடுவானோ அப்படின்னு சொல்லி அவனை குளிர்விக்கிறதுக்காக, அவனை சமாதானப்படுத்துகிறதுக்காக அவனுக்கு முன்பாக ஏசா தன்னை எதிர்கொண்டு 400 பேரோடு வரான்னு சொன்ன உடனே அவனுக்கு பரிதானமாக ஒரு நட்பு பாராட்டக்கூடிய வகையில அவன் அனுப்பித்த அந்த கால்நடைகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது 30 ஒட்டகங்களும் அதன் குட்டிகளும், 40 கடாக்கள் அனுப்புனா, 20 பெண் கழுதைகள் அனுப்புனா, அப்புறம் என்ன அனுப்புனா 10 காளைகள் அனுப்புனா. எத்தனை காளைகள்? 10 காளைகள் அனுப்புனா, 10 கழுதை குட்டிகளை கொடுத்தான். 10 காளைகளும் 10 கழுதை குட்டிகளும். ஏன்னா 2 தடவை முழுமையா கொடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அர்த்தம். அடுத்து பார்க்கலாம். யோசேப்பின் சகோதரர் யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்ட 20 வெள்ளிக்காசுகளுக்கு அவன் எகிப்துல போயிட்டான். எகிப்துல ஆளுநராக அரசாண்டு கொண்டிருக்கும் பொழுது உலகமெங்கும் பஞ்சம், உலகமெங்கும் பஞ்சம். உலகமே ஒரு மனிதனை தேடி வந்தது யார் என்றால் அது யோசேப்பு தான். அப்ப யாக்கோபு சொல்றாரு, ஒருவர் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? நீங்க எல்லாம் போய் எகிப்துல தானியம் உண்டு என்று நான் காண்கிறேன், நீங்க போய் தானியம் கொண்டு வாருங்க அப்படின்னு போகும்போது யாக்கோபுனுடைய மித்தம் இருக்கிற 11 புத்திரர்கள 10 புத்திரர்களை, அதாவது பென்யமீனை தனக்காக வைத்துக் கொண்டு மித்த 10 பேரை யோசேப்பிட்டு அனுப்புறத பார்க்கலாம். ஆதியாகமம் 42:3 பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் இந்த சகோதரர் சந்திக்கிறது, தன் தகப்பனார் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டுக்கொள்கிறது. இதெல்லாம் முடிஞ்ச உடனே தகப்பனார் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த தகப்பனாருக்காக யோசேப்பு முதல்ல செஞ்ச மரியாதை என்ன அப்படின்னா 10 கழுதைகளின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களை யாருக்கு அனுப்பிச்சு விடுறான்? யாக்கோபுக்கு அனுப்பிச்சு விடுறதை யோசேப்பு பார்க்கலாம். யோசேப்பு தகப்பனாருக்காக 10 கழுதையின் மேல் எகிப்தின் உச்சிதமான பொருட்களையும் 10 கோழிகை கழுதைகள் மேல், கோழிகை கழுதைகள்னா பெண் கழுதைகள், 10 கோழிகை கழுதைகள் மேல் தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் கொடுக்கிறத பார்க்கலாம். முதல் 10 கழுதைகள் என்ன அனுப்பிச்சு விடுறாரு? எகிப்தின் உச்சிதமான பொருட்கள். அடுத்து 10 கழுதைகள் என்ன அனுப்பி விடுறாரு? அப்பமும் தானியமும் மற்ற தின்பண்டங்களும் தகப்பனுக்காக அனுப்பி விடுறத பார்க்கலாம். முழுமையா நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு இதை 10 அடையாளப்படுத்துகிறத இங்க காட்டலாம். அடுத்து பார்க்கலாம். எகிப்து தேசத்துல 10 வாதைகள் நிகழ்ந்ததை நம்ம பார்க்கலாம். எகிப்து தேசத்துல இவங்க இந்த சுதந்திரம் பெற்று வருவதற்காக 10 வாதைகள். யோசேப்பு அழகாக எகிப்தை கட்டுவித்தான், மோசே அதை அழித்தான். யோசேப்பு எகிப்தை ஏதேனாக்கியவன், மோசே எகிப்தை எருக்களமாக்கியவன். இப்ப பாத்துங்க, இந்த 10 வாதைகள் எகிப்துல வர்றத பார்க்கலாம். 10 வாதைகள். யோசேப்பு 7 வருஷம் முழுமையாய் அந்த பலனை பஞ்சகாலத்துல சேர்த்து வச்சு அவன் அனுபவித்ததை பார்க்கலாம். அதே போல இந்த 10 முழுமையான வாதைகளும் எகிப்தை நிலைகுலை செய்ததை பார்க்கலாம். 7 என்பது தெய்வீகத்திலே இது பரிபூரணம், 10 என்பது உலகத்திலே ஒரு பரிபூரணமாக காணப்படுகிறது. எப்படி இந்த 10 வாதைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது நைல் நதி ரத்தமாக மாறியது, இரண்டாவது தேசம் முழுவதும் தவளைகள் வந்து மூடிக்கொண்டது, மூன்றாவது பேன்கள் வந்து மூடிக்கொண்டது, நான்காவது வண்டுகள் வந்து மூடிக்கொண்டது, ஐந்தாவது முதலாக கொள்ளை நோய் எகிப்துல ஏற்பட்டது, ஆறாவது எரிபந்தமான கொப்பளங்கள் ஏற்பட்டது, ஏழாவது கல்மலைகளும் அக்னியாரும் எகிப்து தேசத்துல ஓடினதை பார்க்கலாம், எட்டாவது வெட்டுக்கிளிகள் வந்து சூழ்ந்து கொண்டது, ஒன்பதாவது தேசத்தை 3 நாட்கள் காரிகள் மூடியது, 10வது தலைச்சன் பிள்ளை சங்காரம் நிகழ்ந்ததை நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கலாம் 10 விதமான கட்டளைகள். 10 விதமான கட்டளைகள். சரிங்களா? கிறிஸ்தவர்களுக்கென்றும் யூதர்களுக்கென்றும் 10 கட்டளைகள் இருக்கிறது என்று அவர்கள் பாருங்க தெரியும், அவர்களுக்கு தெரியும். இப்ப என்னென்ன 10 கட்டளைகள் முக்கியமானது நம்ம இதெல்லாம் ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். இதுல என்னென்ன அப்படின்னா, முதலாவது என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் இருக்க வேண்டாம், முதலாவது கட்டளை. இரண்டாவது கட்டளை என்ன? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும்
அதற்கு கீழே தண்ணீரிலும் ஒரு சொருபத்தையாகவும் விக்கிரகத்தையாவது நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்கு. மூணாவது, என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நான்காவது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. ஐந்தாவது, உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்காக தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆறாவது, கொலை செய்யாதிருப்பாயாக. ஏழாவது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. எட்டாவது, களவு செய்யாதிருப்பாயாக. ஒன்பதாவது, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பத்தாவது, பிறனுக்குள்ள யாதையும் இச்சியாதிருப்பாயாக. இப்படியாக இந்த 10ங்கிறது முழுமை. தேசத்தை அழிக்கிறதுக்காக 10 வாதைகள், இவர்களை உருவாவதற்காக 10 கட்டளைகள். தேசத்தை அழிப்பதற்காக 10 வாதைகள், எகிப்து தேசத்தை அழிப்பதற்காக 10 வாதைகள், இஸ்ரவேலரை உருவாக்குவதற்காக 10 கட்டளைகள் தேவன் கொடுக்கிறது நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம், இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது அவருடைய பணி சுமை பயங்கரமா கஷ்டமா இருக்கு. நான் தான் இவங்களை பெற்றேனா, இவங்களை தான் நான் வளர்க்கிறேனா அப்படி சொல்லிட்டு தேவன்கிட்ட முறுமுறுக்கிறதே மோசே பார்க்கலாம். அப்ப இவருடைய வேலை பளு அதிகமா இருக்கும் பொழுது இவருடைய மாமனாகிய எத்ரோ இவரை வந்து மீட் பண்ணி ஒரு ஐடியா கொடுப்பார். என்ன ஐடியா? எல்லா வேலையும் நீனே செய்யாதப்பா, அவங்கள பிரி. முதலாவது பிரி. எப்படின்னா 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதியாகவும் 10 பேருக்கு அதிபதியாகவும் பிரித்து அவங்களுடைய விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி அவங்க மூலமா உன்கிட்ட வந்து சொல்லும் போது உனக்கு வேலை ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1000, 100, 50, 10 அதிபதிகளை பிரிக்கிறத பார்க்கலாம். அதிபதிகளை பிரிக்கிறத பார்க்கலாம். யாத்திராவும் 18ஆம் அதிகாரம் 21 இருந்து படிச்சீங்கன்னா தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வாசஸ்தலம் சீனாய் மலையில கொடுக்கப்பட்ட பிரமாணத்துல முக்கியமானது ஆசாரிப்பு கூடாரம். இந்த ஆசாரிப்பு கூடாரம் எப்படி அமைய வேண்டும், அதனுடைய பொருட்கள் என்ன, தட்டுமுட்டு சாமான்கள் என்ன அப்படின்னு தேவன் சரியா காட்டுறாரு. அதுல இந்த கூடார திரை, அந்த கூடார திரை ஒரு இணைப்புகளாக 10 யாத்திராவும் 26ல 10 மூடுதிரைகள், 4 மூடுதிரைகள் தான் ஒன்றுக்கு மேல ஒன்றாக இருக்கும். அதுல யாத்திராவும் 28:1 பாத்தீங்கன்னா அந்த துணிகள் 10 மூடுதிரைகளால் நெய்யப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம், வாசஸ்தல பலகையினுடைய பிரகாரம் வேற, வாசஸ்தலம் வேற. பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இணைந்த அந்த கூடாரத்தை வாசஸ்தலம் சொல்லுவாங்க. இந்த வாசஸ்தல பலகையினுடைய நீளம் 10 முழம், அகலம் 1.5 முழம். சரிங்களா? அதே போல 10 தூண்கள், 10 பாதங்கள், இதெல்லாம் நம்ம படிக்கலாம். யாத்திராவும் புத்தகம் 27:12 படிக்கலாம். அடுத்து நம்ம 10 கற்பனைகளை பார்த்தோம், 10 வாதைகளை பார்த்தோம். அடுத்து இந்த லேவிய ராமத்துல தேவன் அவங்களை எச்சரிக்கிறார். எப்படி எச்சரிக்கிறார்னா, என்னுடைய கற்பனைகளை கட்டளைகளை நீங்க சரியா கை கொள்ளணும். அப்படி சரியா கை கொள்ளல அப்படின்னா அப்பம் என்கிற ஆதரவு கோல உங்களுக்கு முடித்து விடுவேன். அப்பம் போது உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், சரி 10 ஸ்திரீகள் அப்பத்தை ஒரே அடுப்பில் உங்களுக்கு சுட்டு கொடுத்தால் உங்களுடைய பசி தீர்ந்து போகாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கறத பார்க்கலாம். லேவியராமம் 26:26 பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நியாயப்பிரமாணத்தின்படி லேவியராமத்துல பெண் பிள்ளையை மீட்க 10 சேக்கல் கொடுத்து மீட்டு, வெள்ளியில ஆன 10 சேக்கலை கொடுத்து மீட்டுக் கொள்ளணும். எப்படின்னா, இப்படி மீட்கும் பொருள் அப்படின்னா வெள்ளி அப்படின்னா 20 வயதிலிருந்து 60 வயது வரை உள்ள ஆண்களை 50 வெள்ளி சேக்கலாகவும், அதே 20 to 60 வயதுள்ள பெண்களை 30 வெள்ளி சேக்கலாகவும், பிறகு 5 வயதிலிருந்து 20 வயதுள்ள ஆண்களை 20 வெள்ளி சேக்கலாகவும், 5 வயதிலிருந்து 20 வயதுள்ள பெண்களை 10 வெள்ளி சேக்கலாகவும் நினைப்பாயாக. குழந்தைகள்னா 1 மாசத்திலிருந்து 5 வயது வரைக்கும் ஆண் குழந்தைய 5 வெள்ளி சேக்கல், பெண் குழந்தைய 3 வெள்ளி சேக்கல். இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆண் குழந்தையை, அதாவது ஆண் வாலிபனை, ஆணை 5 வயதிலிருந்து 20 வயது வரைக்கும். யோசேப்பு எத்தனை வெள்ளி காசுக்கு வித்தாங்க? 20 வெள்ளி காசுக்கு வித்தாங்க இல்லையா? அதை நம்ம இங்க பார்க்கலாம். எல்லா கோத்திரத்திலிருந்தும் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு காணிக்கை கொடுக்கப்பட்டது. இதுல என்னாகும் 7ஆம் அதிகாரம், அதுல பாத்தீங்கன்னா எல்லா கோத்திரமும் 10 சேக்கல் நிறையுள்ள ஒரு பொன் தூபக்கரண்டியை கொடுக்கறத பார்க்கலாம். பொன் தூபக்கரண்டிய எல்லா கோத்திரமும் 12 கோத்திரமும் 10 சேக்கல் நிறைவுள்ள ஒரு பொன் தூபக்கரண்டியை கொடுக்கறத பார்க்கலாம். என்னாகும் 7ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா தெரியும். அதே போல இந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரே நாள் தான் பாவ நிவர்த்தி நாள். அது எப்ப வரும், என்னைக்கு வரும் அப்படின்னா, இஸ்ரவேலுடைய அந்த நாட்காட்டின் பிரகாரம் 7வது மாதம் திஸ்ரி மாதம் 10ஆம் தேதி பாவ நிவர்த்தி நாள். திஸ்ரி மாதம் 10ஆம் தேதி பாவ நிவர்த்தி நாள் இன்றும் அனுசரித்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த 7வது மாதம் இஸ்ரவேல்ல இந்த திஸ்ரி மாதம் அன்று முதல் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் அவர்கள் இந்த 10 நாள இந்த வருஷத்தின் சுத்திகரிப்பு நாளாக மனம் திரும்புதல்
நாளாக அவர்கள் இன்றும் அவர்கள் நினைவு கூர்ந்து கடைபிடித்து வருகிறதை நம்ம பார்க்கலாம். அடுத்து அந்த மன்னா கொடுத்தாரு இல்லையா இஸ்ரவேல் புத்திரருக்கு, அதே போல காடையும் கொடுத்தாரு இல்லையா. காடையை எந்த அளவுக்கு சேர்த்தாங்க? காடை இவங்க இந்த இறைச்சியை இச்சித்த போது மோசே தேவனிடம் வேண்டும் பொழுது அவர் சொல்றாரு, நான் இவங்க எல்லாத்துக்கும் இறைச்சி கொடுப்பேன்னு சொல்லும் போது மோசே தேவனுடைய மனிதன், தேவனுடைய தாசன், தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய தீர்க்கதரிசி, அவரே ஒரு சந்தேகப்பட்டு சொல்றாரு, சமுத்திரத்தின் மச்சங்களை சேர்த்தாலும் மிருக ஜீவங்களை அடித்தாலும் இவங்களுக்கு போதுமா? என்கிட்ட 6 லட்சம் புருஷர்களே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்லுவார், என்னுடைய கரம் குறுகி போயிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அந்த சமுத்திரத்திலிருந்து காடைகளை விழ பண்ணுவாரு. அந்த காடைகளுடைய அளவு எவ்வளவுனா, அவங்க பாளையம் இறங்கி இருக்கிற இடத்துல இருந்து 1 நாள் பயண தூரம் முன்னும் பின்னும் இருக்கும். 1 நாள் பயண தூரம் வரைக்கும் இந்த காடைகள் விழுந்து கிடக்கிறத பார்க்கலாம். அதுல சேர்ப்பாங்க. எவ்வளவு சேர்ப்பாங்கன்னா, குறைந்து சேர்த்தவன் காடைய 10 ஓமர் சேர்த்திருப்பான். 10 ஓமர், அதாவது 10 ஓமர்னா ஒரு பதிப்புல 60 மரக்கால்னு போட்டு 60 மரக்கால் அவன் அந்த காடையை சேர்க்கிறதே பார்க்கலாம். அதே போல அந்த முழுமைன்னு சொன்ன இல்லையா, 10க்கு சோதனை முழுமைன்னு சொல்றோம் இல்லையா. அப்ப முழுமையான சோதனையாக தேவனையே அவர்கள் பரிசித்து பார்த்தாங்க. தேவனையே பரிசு என்ன ஆகும்? 14ஆம் அதிகாரம் 22, 23ல தேவன் சொல்றாரு, 10 முறை என்னை பரிசித்து பார்த்தார்கள் அப்படின்னு தேவன் சொல்றத பார்க்கலாம். அடுத்து 7 நாட்கள் கொண்ட பண்டிகையில என்னாம 29ஆம் அதிகாரத்துல 2 ஆட்டுக்கடாக்கள் 1 வயதான 14 ஆட்டுக்குட்டிகள் பலி செலுத்திட்டு அதை முழுமை பெற வேண்டி 4ஆம் நாள்ல, இந்த நடுவான நாள்ல, முன் 3 பின் 3, இந்த நடுவான 4ஆம் நாள்ல 10 காளைகளை பலி செலுத்துவாங்க. முழுமைக்காக 10 காளைகளை பலி செலுத்துறத நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம், இந்த தேசம் எப்படி பங்கிடப்பட்டது? இஸ்ரவேல் தேசம் சீட்டு போட்டு பங்கிடப்பட்டது. சரிங்களா? இப்ப 10வது சீட்டு, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் முதல் சீட்டு யூதா விழுந்தது அப்படி இப்படின்னு பாக்குறோம் இல்லையா. அதே போல 10வது சீட்டு யாருக்கு விழுந்தது அப்படின்னா மனாசேக்கு விழுந்தது. யோசுவா 17:5 மற்றும் 21:5. சரிங்களா? அப்புறம் உபாகம புத்தகத்துல சபை, தேவன் வந்தது, தேவனுடையது சபை. தேவன் தனக்குள்ள வைத்த எண்ணங்களை, திட்டங்களை அது சபையின் மூலம் வெளிப்படுத்தினார். அப்ப அந்த சபைக்குள்ள யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது, யார் வரணும் யார் வரக்கூடாது சொல்லும் பொழுது உபாகமம் 23ல 2-3 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும். சபைக்குள்ள, பரிசுத்த சபைக்குள்ள யார் உட்படலாகாது? இந்த வேசி பிள்ளைகள் உட்படலாகாது. வேசியின் பிள்ளைகள் 10ஆம் தலைமுறை மட்டும் உட்படலாகாது அப்படின்னு போட்டிருக்கோம். அதே போல மோவாபியரும் அம்மோனியரும் 10 தலைமுறைகளும் உட்படக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கோம். 10 தலைமுறை தாண்டியும் உட்படக்கூடாது. 10 என்பது முழுமையை குறிக்கிறது. உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஆனா மோவாப் சந்ததியும் அம்மோன் சந்ததியும் இயேசு கிறிஸ்துடைய அந்த வழிமரபின்படி தாவீது வம்சத்திலே இவங்க வர்றதை பார்க்கலாம். எப்படின்னா, மோவாபிய பெண்ணை போவாஸ் திருமணம் செய்து கொண்டான். அம்மோனிய பெண்ணை சாலமோன் திருமணம் செய்து கொண்டான். சரிங்களா? அந்த நாமாலுக்கு பிறந்தவன் தான், அந்த அம்மோனிய பெண்ணுக்கு பிறந்தவன் தான் முதல் ராஜா ரெகோபெயாம். அடுத்து யோசுவா புத்தகம் 21:5ல கோகாத் புத்திரர்களுடைய மீதியான வம்சத்துல 10 பட்டணங்கள் அவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கறத பார்க்கலாம். கோகாத் புத்திரர்கள மீதி உள்ளவர்களுக்கு 10 பட்டணங்கள் பங்கிட்டு கொடுக்கப்படுகிறத யோசுவா 21:5ல பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம், அந்த சரித்திர நிகழ்வு, யூதர்களுக்கு அந்த சரித்திர நிகழ்வு என்ன? இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு சரித்திர நிகழ்வு என்ன? அவர்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு அவங்க கானான் தேசத்துக்குள்ள என்னைக்கு வந்தாங்க அப்படின்னா, கானான் தேசத்துக்குள்ள முதல் மாதம் 10ஆம் தேதி கில்கால்ல பாளையம் இறங்குறாங்க. அதுதான் அங்கே நிந்தை நீக்கப்பட்ட இடம் கில்கால். முதல் மாதம் 10ஆம் தேதி அவங்க கில்கால்ல பாளையம் இறங்கி இருக்கிறத, அவங்க முதல் மாதம் 10ஆம் தேதி கில்கால்ல கடைசியா சொந்த தேசத்துக்கு வந்ததை நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த மனசே கோத்திரம், காத் கோத்திரம்லாம் யோர்தானுக்கு இந்த பக்கமே அவங்க தங்களுடைய வாழ்விடங்களை அமைத்துக் கொள்வாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? எருசலேம்ல பலிபீடம் கட்டாம யோர்தான் ஓரத்துல பலிபீடம் கட்டின உடனே யோசுவா 10 கோத்திர மூப்பர்களை அனுப்பி, எத்தனை கோத்திரம்? 10 கோத்திர மூப்பர்களை அனுப்பி ஏன் பலிபீடம் கட்டினீங்கன்னு கேட்க அனுப்பிச்சுடுவார். 10 கோத்திர மூப்பர்களும் யோர்தான்ல ஏன் பலிபீடம் கட்டி மக்களை வழிவிட செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை, நாங்கள் ஒரு நினைவு சின்னமாக தான் அதை வைத்திருக்கமே தவிர பலிபீடம் கட்டி அதை பலியிடவோ வணங்கவோ இல்லை அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம், நியாயாதிபதிகள் 6:27ல கிதியோன் அந்த பாகாலுடைய பலிபீடத்தை தகர்த்து போடும் பொழுது, நியாயாதிபதிகள்ல ஒரு சிறப்பான ஒரு சுவாரஸ்யமான
குறிப்பு என்னன்னா, கிதியோன் எதை செஞ்சாலும் ஒரு கூட்டமா குழுவா போய் தான் செய்வார். 300 பேரோட படைகளோட போய் தான் செய்வார். 10 பேரோட இந்த பாகால் பலிபீடத்தை அவர் எப்படி எத்தனை பேரோட தகர்த்து போட்டார்னா 10 பேரோட போய் தகர்த்து போடுறத நியாயாதிபதிகள் 6:27 பார்க்கலாம். சிம்சோன் தனியா தான் போய் எல்லாம் செய்வாரு, கிதியோன் கூட்டமா தான் போய் எல்லாம் செய்யறத பார்க்கலாம். அடுத்து இஸ்ரவேலுடைய 10வது நியாயாதிபதி யாரு அப்படின்னா இப்சோன். நியாயாதிபதிகள் 12:9 போட்டிருக்கும். இப்சோன் 10 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரிச்சது யாரு அப்படின்னா ஏலோன். நியாயாதிபதிகள் 12:1 பார்க்கலாம். அடுத்து இஸ்ரவேலுடைய 10வது ராஜா யாரு? இஸ்ரவேலுடைய சாலமோனுக்கு அப்புறம் தேசம் 2ஆக போனது இஸ்ரவேல் யூதா அப்படின்னு பிரிஞ்சது இல்லையா? அந்த இஸ்ரவேலுடைய 10வது ராஜா ஏகு. யூதாவுடைய 10வது ராஜா உசியா. சரிங்களா? அடுத்து நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரத்துல மீகா அப்படிங்கிறவன் ஒரு ஆசாரியனை தன்னுடைய வீட்டிலே வைத்துக் கொண்டு அந்த தேவையில்லாத ஆசாரிப்பு முறையை கொண்டு வர்றதை பார்க்கலாம். அந்த ஆசாரியனுக்கு கூலியாக என்ன கொடுப்பான்? வருஷத்துல 10 வெள்ளிக்காசுகளும் மாற்று வஸ்திரங்களும் அன்றன்றே உள்ள ஆகாரத்தையும் அவனுக்கு கொடுப்பான். 10 வெள்ளிக்காசுகளை முழுமையா கொடுக்கறதுக்கு சமானமாக இங்கே போட்டிருக்கிறது. அடுத்து அந்த ரூத் புஸ்தகத்துல நகோமியும் எலிமெலேக்கும் எத்தனை வருஷம் போய் மோவாப்ல வாசம் பண்ணி எல்லாத்தையும் இழந்து போனாங்கன்னா 10 வருஷங்கள். அந்நிய தேசத்துல முழுமையா போய் சஞ்சரித்ததுனால அவங்க தன்னுடைய கணவனை 2 பிள்ளைகளை இழந்ததை பார்க்கலாம். ரூத் 1:4 பார்க்கலாம். அப்புறம் பார்க்கலாம் இந்த அண்ணாள் உடைய அந்த கணவன் எல்கனா அண்ணாள் அழும்போதெல்லாம் எப்படி தேற்றுவாங்க? 10 குமாரர்களை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? அதாவது உனக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும், அதிகமான பிள்ளைகள் எத்தனை இருந்தாலும் அதை காட்டிலும் நான் அதிகமா இல்லையா அப்படின்னு சொல்லி தேற்றுறத பார்க்கலாம். 10 குமாரர்களை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா அப்படின்னு சொல்லி தேற்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம் 2 ராஜாக்கள் 25:1 இந்த பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சர் சிதேக்கியாவை எத்தனாவது மாசம் பிடிச்சிட்டு போவார்னா 10வது மாதம் பிடித்து கொண்டு போவார். அதாவது எதை காட்டுதுன்னா 10வது மாதம் அப்படி எதை காட்டுதுன்னா முழுமையாக பிடிச்சிட்டு போறதை காட்டுது. அடுத்து பார்க்கலாம் தகப்பனான ஈசாய் 3 குமாரர்களும் போருக்கு சென்றிருக்கும் பொழுது, பெலிஸ்தியருடன் போருக்கு சென்றிருக்கும் பொழுது தன்னுடைய 8வது மகனான தாவீதை அழைத்து மூத்த பிள்ளைகளை விசாரித்து வரும்படியாக தாவீதின் இடத்துல உணவு பண்டங்களை கொடுத்து விடுறத பார்க்கலாம். என்னென்ன உணவு பண்டங்கள் கொடுத்தாரு? 1 மரக்கால் வறுத்த பயிறு, 10 அப்பங்கள் 10 பால் கட்டிகள். 10 அப்பங்கள் 10 பால் கட்டிகள். அடுத்து சவுலுக்கு பயந்து தாவீது மறைவாக இருக்கும் பொழுது அவனுக்கு உணவு தேவைப்படும் பொழுது அந்த கர்மேல் ஊரான மகாபாரி கொடுத்ததான இந்த நாபாலிடம் 10 வாலிபர்களை அனுப்புவான். எனக்கு உணவு இல்லை, எனக்கு உணவு கொடுங்க அப்படின்னு, எங்களுக்கு உணவு கொடுங்க அப்படின்னு எத்தனை பேர் அனுப்பிச்சு விடுவான்? 10 பேரே அனுப்பிச்சு விடுவான். அவன் என்ன பண்ணுவான்? தாவீது யார்? ஈசாயின் குமாரன் யார்? முதலாளிகளை விட்டு போன தொழிலாளிகள் அநேகர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திமிரா பேசி அனுப்பிச்சிருவான். அது பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 25:5 இருக்கும். அடுத்து பார்க்கலாம் பாருங்க இந்த அபிகாயில் நாபாலுடைய மனைவி. இந்த நாபால் தரமாட்டேன்னு சொன்ன உடனே அபிகாயில் போய் எல்லா விஷயத்தையும் நாபால்கிட்ட சொல்லிடுவான். அவனுடைய இருதயம் கல்லை போல் ஆகி 10 நாளுக்கு அப்புறம் சாவான். எத்தனை நாளுக்கு அப்புறம் சாவான்? 10 நாளுக்கு அப்புறம் அவன் சாவான். அடுத்து சவுலுக்கு பயந்து ஓடும் பொழுது நாபால்கிட்ட சாப்பாடு கேட்பாரு. இப்ப தாவீது தன் மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடும் பொழுது தன்னுடைய அரண்மனையை காக்க 10 மறுமனையாட்டிகளை காவல் வைத்துட்டு போவான். அந்த 10 மறுமனையாட்டிகளோடும் சரிங்களா சூரிய வெளிச்சத்திலே கூடாரம் போட்டு சூரிய வெளிச்சத்திலே 10 மறுமனையாட்டிகளோடும் தாவீதின் மகனான இந்த அப்சலோம் பிரவேசிப்பான். அது பெரிய ஒரு அருவருப்பான காரியமாக காணப்பட்டது. 10 மறுமனையாட்டிகளோட அவன் பிரவேசிப்பான். அப்ப பாருங்க இந்த யோவாப்புக்கும் அப்சலோமுக்கும் பிடிக்காது. அப்ப இந்த போரின் போது அப்சலோமுக்கு நிறைய முடி இருக்கிறதுனால அவன் ஒவ்வொரு கழுதையில வேகமா போகும்போது கருவாளி மரத்துல சிக்கிக்கொள்வான். அப்ப சிக்கிக்கொள்ளும் பொழுது ஒருவருடைய படை வீரன் பாருங்க இந்த மாதிரி அப்சலோம் தொங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, யோவாப் அவனை நீ குத்தி கொண்டிருந்தான் அவனுக்கு 10 வெள்ளிக்காசை கொடுப்பனே அப்படின்னு சொல்லும் போது இல்ல கொல்ல மாட்டேன்னு சொல்லுவான். அப்புறம் சேவகர் மூலியமாக 10 சேவகர் மூலியமாக அப்சலோமை அடித்தே கொள்வாங்க. எப்படி 10னா இதுல ஒரு கணக்கு இருக்குது. அவன் 10 மறுமனையாட்டிகளோடு பிரவேசித்ததுனால 10 பேர் அவனை அடித்தே கொன்றார்கள். 10 பேர் அவனை அடித்தே கொன்றார்கள். 2 சாமுவேல் 18:15 பார்க்கலாம்.
அடுத்து இஸ்ரவேல் புத்திரர்கள் யூதா புத்திரர்கள் இருவரும் ஒருங்கிணைந்து ராஜ்யமாக இஸ்ரவேல் ராஜ்யம் இருந்தது. அப்ப ஆண்டு கொண்டிருந்த தாவீது ராஜா. அப்ப இஸ்ரவேல் புத்திரர்கள் தாவீது மனுஷன் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு தாவீதிடம் 10 மடங்கு பங்கு அதிகமாக இருக்கிறது, 10 பங்கு இருக்கிறது என்று 2 சாமுவேல் 19:43 சொல்லுவோம். ஏன் 10 பங்கு தாவீதிடம் இருக்கு அப்படி சொல்றாங்கன்னா, எங்களுக்கு முழுமையான பங்கு தாவீதிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம், இந்த சாலமோன் அவருடைய ராஜ்ய அமைப்பை குறித்து உலகமே வியந்து பார்த்தது. சேபாவின் ராஜஸ்திரி கூட வந்து பார்த்தா அவருடைய சாப்பாட்டு அறையில, அவனுடைய சாப்பாட்டு மேஜையில, உணவருந்து மேஜையில என்னென்ன பொருட்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கும், என்னென்ன செலவாகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்க, இந்த சாலமோனுக்கு ஒரு நாள் ஆகக்கூடிய அந்த உணவு மூலப்பொருட்கள் என்னென்ன, உணவுக்குரிய மூலப்பொருட்கள் என்னென்னா 70 மரக்கால் மெல்லிய மாவு, 60 மரக்கால் மெல்லிய மாவு, 60 மரக்கால் மாவு, மெல்லிய மாவு வேற. அடுத்து கலைமான்கள், வெளிமான்கள், வரையாடு, கொழுக்கப்பட்ட 10 மாடுகள், கொழுக்கப்பட்ட 10 மாடுகள். இந்த 10 வந்தா முழுமையா சாப்பிடறான்னு அர்த்தம். 10 வந்தா முழுமையா சாப்பிடறான். அப்புறம் மேய்ச்சல் மாடு 20, 100 ஆடுகள். 10 100 ஆடுகள், முழுமை 100 ஆடுகள். அடுத்து சாலமோன் தேவாலயத்துக்கு முன்பாக ஒரு மண்டபம் கட்டியிருப்பான். அந்த மண்டபத்துடைய அகலம் 10 முழம், உயரம் 20 முழம். 1 ராஜாக்கள் 6:3 பார்க்கலாம். அடுத்து ஆலயம் கட்டினார் இல்லையா சாலமோன், அந்த ஆலயத்துல கேருபீன்கள் ஒவ்வொன்றும் கேருபீன்களுடைய உயரம் 10 முழம். அதே போல இந்த கேருபீன்களுடைய ஒரு ரெக்கை தொடங்கி மறு ரெக்கை வரை உள்ள அகலம் 10 முழம். 10 முழம். 1 ராஜாக்கள் 7:10 பார்க்கலாம். அதே போல 1 ராஜாக்கள் 6:23 பார்க்கலாம். அதே போல 1 ராஜாக்கள் 7:10 அந்த அரண்மனை கட்டும் பொழுது அதனுடைய அஸ்திபாரம் 10 முழம், 8 முழமும் 10 முழமுமா இருக்கும். அதோட அஸ்திபார கற்கள், அந்த கற்கள் விலையேற பெற்ற கற்களாக இருக்கும். 1 ராஜாக்கள் 7:10. அதே போல ஆலயத்தின் முகப்பாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தொட்டியுடைய அகலம் எவ்வளவு, அது தண்ணீர் தொட்டி அல்லது கடல் தொட்டின்னு சொல்ற அளவுக்கு பயங்கரமா இருந்தது. அதோடைய அகலம் எவ்வளவு அப்படின்னா 10 முழம். 10 முழம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல போட்டிருக்கும். அப்புறம் இந்த தண்ணீர் சுற்றி அலங்கரிப்புக்காக ஒவ்வொரு முழத்திற்கும் 10 முக்குகளை அழகா டிசைனுக்காக, அழகுணர்ச்சிக்காக அதை வைத்திருக்கிறத பார்க்கலாம், வேதத்திலே படிக்கலாம். அடுத்து அந்த தேவாலயத்துல 10 வெண்கல கொப்பரைகள், தண்ணீர் பிடிப்பதற்காக 10 வெண்கல கொப்பரைகள் இருக்கும். அடுத்து சாலமோன் ஆடம்பரமான வாழ்க்கையில மக்களுடைய நன்மதிப்பை இழந்து விட்டான். அதுக்கு பிறகு வரக்கூடிய சரிங்களா, அவனுடைய மகன் ரெகொபெயாம் இன்னும் கடுமையாக ஆட்சி செய்ததுனால அகியா என்ற தீர்க்கதரிசி மூலமாக பராக்கிரமசாலியான யெரொபெயாமுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். எப்படின்னா, அகியா தன்னுடைய புது சால்வை எடுத்து 12 பங்கா கிழிச்சு 10 பங்க நீ வச்சுக்க, அந்த இஸ்ரவேல்ல 10 கோத்திரத்தை நீ தான் ஆள போற, அவங்களுக்கு வெறும் 2 கோத்திரம் தான், பென்யமீனும் யூதா கோத்திரம் தான். இந்த ரெகொபெயாமுக்கு யெரொபெயாமான உனக்கோ 10 கோத்திரங்கள் என்று சொல்லி 10 சால்வை துணிகளை கிழித்து யெரொபெயாம்கிட்ட கொடுக்கறத பார்க்கலாம். அடுத்து 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 1-17 வரை பாத்தீங்கன்னா, கர்த்தர் யெரொபெயாமை நம்பி ஆட்சி பொறுப்பை கொடுக்கும் பொழுது யெரொபெயாம் பாருங்க வழி விலகி போய் அங்கே பொற்கன்று குட்டிகளை நிறைவேறினத உடனே வழி விலகி மாறிட்டான். அப்ப அவனுடைய மகன் யெரொபெயாமுடைய மகன் அகியா கீழே விழுந்துருவான். அவன் சாவுக்கு ஏதுவான வியாதியில கிடக்கும் போது தன் மனைவியை வேஷம் மாறி, ஏன்னா ஆட்சி பொறுப்பை கொடுத்தது அகியா தான், ஐயாட்ட போய் கேட்டு வா, பையன் பொழப்பானா, ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க போறதா இருந்தா ஏதாவது தின்பண்டங்களோ இல்ல ஏதாவது காணிக்கைகளோ எடுத்துட்டு போகணும் இல்லையா. யெரொபெயாம் மனைவி போகும்போது 10 அப்பங்கள், பணியாரங்கள், ஒரு களம் தேன் எடுத்து போனதை பார்க்கலாம். தன் மகன் பிழைப்பானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம், இந்த சிறிய படைத்தலைவன் நாகமான் தன்னுடைய குஷ்டம் ரோகம் நீங்க ஒரு சிறு பெண்ணுடைய வார்த்தையை நம்பி தன்னுடைய அரசனிடம் ஒரு கடிதம் வாங்கி கொண்டு இஸ்ரவேல் ராஜாவிட்ட வந்து கேட்கறத, இஸ்ரவேல் ராஜாவிட்ட வர்றதை பார்க்கலாம். அதற்கு அவன் என்னென்ன கொண்டு வருவான் அப்படின்னு 10 தாலந்து வெள்ளி, 6000 சேக்கல் பொன், 10 மாற்று வஸ்திரம் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் ராஜாவை அவன் சந்திக்கிறதுக்கு
வர்றதை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 5:5 பார்க்கலாம். அடுத்து 2 ராஜாக்கள் 13:7 யோவாகாசுக்கும் சிரியா ராஜாவுக்கும் யுத்தம். யோவாகாசுக்கும் ஆசகேலுக்கும் சிரியா ராஜாவுக்கும் யுத்தம். அப்ப அந்த ஆசகேல் என்ன பண்ணுவான், இந்த யோவாகாசை வாஷ் அவுட் முற்றிலும் அழித்து போடும்படி யுத்தம் நடந்து இவனுக்கு மீதியான ஒரு சிலதை மட்டும்தான் வச்சுட்டு போய் எல்லாத்தையும் அழித்திருவான். அந்த அழிக்கப்பட்ட இடம் எப்படி இருக்குன்னா போரடிக்கும் களத்தை போல இருக்கும். என்ன மீந்திருக்கும் யோவாகாஸ்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 குதிரை வீரர்கள், 10 ரதங்கள், 10,000 காலாட்கள். யுத்தம் மீஞ்சிருக்கும். மொத்த எல்லாத்தையும் அழிச்சிட்டு போறதை பார்க்கலாம் 2 ராஜாக்கள் 13:7. அடுத்து பார்க்கலாம் மெனாகேம் இஸ்ரவேலுடைய ராஜா. 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல 10 வருடங்கள் ஆட்சி செஞ்சிருப்பான் மெனாகேம். அடுத்து அந்த ரொம்ப பிரபலமான ஒரு சம்பவம், எசேக்கியா ராஜா பிழைக்க மாட்டான், அவனுடைய முடிவை போய் அவன்கிட்ட சொன்ன உடனே ஏசையா போய் சொல்லுவாரு. சரிங்களா? அவன் யாரையும் பார்க்காம சோரை பார்த்து அழுவான். ஆண்டவரே உண்மை உத்தமமா நடந்தேனேன்னு சொல்லும் பொழுது உடனே அவன் ஏசையா அந்த முற்றத்தை தாண்டுற முன்னே மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை இல்ல அவன் பிழைப்பான், அவனோடு அவன் கண்ணீரை கண்ணே 15 வருஷம் கூட்டினே அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, 15 வருஷம் கூட்டினேன்னு சொல்லுவார் இல்லையா. அப்ப போய் எசேக்கியா சொல்லுவாரு. அப்ப ஏசையா கேட்பார், நீங்க தான் என்ன மரித்து போடுவீங்கன்னு சொல்லுவீங்க, இப்ப நீங்க தான் பொழைப்பீங்கன்னு சொல்லுவீங்க, நான் எதை நம்புறது? அப்ப எங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுங்க, நான் மறுபடியும் பிழைப்பேன்னு சொல்லி ஒரு அடையாளம் கொடுங்க. என்ன அடையாளம்? 10 பாகை. இவருடைய அப்பா ஆகாஷ் ஒரு சூரிய கடிகாரம் முற்றத்துல பண்ணி வச்சிருப்பார். அந்த சூரிய கடிகாரத்துல 10 பாகை பின்னிட்டு திரும்பணும். முன்னிட்டு திரும்புறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரிங்களா? பின்னிட்டு திரும்பணும், 40 நிமிஷம் பின்னாடி திரும்பணும். உடனே அவன் வேண்டுகோளின்படி 40 நிமிஷம் சூரியன் பின் சென்றதை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 20 ஏசியா 38 பார்க்கலாம். 10 பாகைனா 40 நிமிடங்கள் பின் சென்றது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நேபுகாத்நேச்சர் எருசலேமை கொள்ளையடிச்சிட்டு போகும்பொழுது அந்த நேபுகாத்நேச்சர் இஸ்ரவேலை கொள்ளையடிச்சு போகும்போது கெதலியா அப்படிங்கிறவனை அதிகாரியா வச்சுட்டு போவார், அரசனா வச்சுட்டு போக மாட்டார். அதிகாரியா வச்சுட்டு போகும்போது யூத ஜனத்தின் மேல் அதிகாரியா வைப்பார். சரிங்களா? அப்ப அந்த இஸ்மவேல்ல ஆபிரகாமின் மகன் இஸ்மவேல் அல்ல, இங்க ஒரு இஸ்மவேல். அப்ப பாருங்க எரேமியா 41 படிக்கலாம். எரேமியா 41 படிக்கலாம். நேபுகாத்நேச்சர் கெதலியாவை யூதர்களுக்கு அதிகாரியாக வைத்து விட்டு போகும்பொழுது இந்த இஸ்மவேல் 10 பேரோடு வந்து அவனை கொன்று போட்டு விடுவான். மீதம் 10 பேர் இருப்பாங்க, யார் இந்த கெதலியாவோட இருப்பாங்க. அவங்களை கொலை செய்யும் போது அந்த 10 பேர் ஒரு ரகசியம் சொல்லுவாங்க, எங்களை கொன்றாதீங்க, எங்கிட்ட நிலத்துக்கு கீழே எண்ணெய், கோதுமை, வார்கோதுமை, எண்ணெய், தேன் இதெல்லாம் நாங்க புதைச்சு வச்சிருக்கோம், எங்களை கொன்றாதீங்க அப்படின்னு சொல்லி தாங்கள் உயிர் தப்பி கொள்கிறத பார்க்கலாம். எரேமியா 41:5 பார்க்கலாம். எரேமியா 41:5 பார்க்கலாம். அப்புறம் இந்த சாலமோன் ஆலயம் கட்டுறாரு இல்லையா, சாலமோன் ஆலயம் கட்டுறதுக்கு தாவீது சகோதரித்து வைப்பார், தாவீது சேர்த்து வைப்பார். என்னென்ன சேர்த்து வச்சாரு ஆலயம் கட்டுறதுக்கு? 1,00,000 தாலந்து பொன், 10,00,000 தாலந்து வெள்ளி. 1,00,000 தாலந்து பொன், 10,00,000 தாலந்து வெள்ளி. அப்புறம் நிற்க முடியாத வெங்கலம், இரும்பு, மரங்கள், கற்கள் எல்லாம் சகோதரித்து வைக்கிறத 1 நாளாகவும் 22:14 பார்க்கலாம். 10,00,000 தாலந்து வெள்ளி, 10,00,000 தாலந்து வெள்ளியை தாவீது சேர்த்து வைத்தான் என்று நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த பலிபீடம் ஆசாரிப்பு கூடாரத்துல போலவே இந்த பலிபீடம் இங்க இருக்குது இல்லையா, சாலமோன் கட்டின ஆலயத்துல பலிபீடம். அதனுடைய உயரம் எவ்வளவு? அகலம் 20 முழம், உயரம் 10 முழம். சரிங்களா? அடுத்து அங்கே ஆசாரிப்பு கூடத்துல ஒரு பொன் குத்துவிளக்கு மெனோரா தான் இருக்கும். ஆனா இங்க பார்க்கலாம் 10 பொன் விளக்கு தண்டுகள் போட்டிருக்கும். பொன் விளக்கு தண்டுகள் 10 இருந்துதான். வலதுபுறம் 5, இடதுபுறம் 5. 2 நாளாகவும் 4:7 பார்க்கலாம். 2 நாளாகவும் 4:7. அப்ப தேவன் அந்த சாலமோன் தன்னுடைய ஆலயத்துல, சாலமோன் தேவனுக்கென்று கட்டின ஆலயத்துல 10 விளக்கு தண்டுகள், வலதுபுறம் 5, இடதுபுறம் 5 பார்க்கலாம். அதே போல சமூக தப்ப மேஜை 2 நாளாகவும் 4:8 வலதுபுறம் 5, இடதுபுறம் 5 இருக்கிறத பார்க்கலாம். மொத்தம் 10 பார்க்கலாம். அதே போல யூதாவின் முக்கியமான ராஜா ஆசா, நல்ல ராஜா, அவன் ஆட்சியில தேசம் 10 வருஷம் அமைதியா இருந்தது. 2 நாளாகவும் 14:1 பார்க்கலாம்.
2 நாளாகவும் 14:9 இந்த நல்ல ராஜாவான ஆசாவுக்கு விரோதமாக எத்தியோப்பிய ராஜாவான சேரா படையெடுத்து வருவான். 10 லட்சம் பேரோடு படையெடுத்து வருவான். 300 ரதங்களோடு சேர்த்து கொண்டு வருவான். 10 லட்சம் பேரோடு 300 ரதங்களோடு வருவான். அப்ப ஆசா ஒரு நல்ல ஒரு வசனம் சொல்லி தேவன்கிட்ட ஜெபிக்கிறத பார்க்கலாம். என்ன வசனம்? ரொம்ப பிரபலமான வசனம் அது. என்ன வசனம் அப்படின்னா, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்யறது உமக்கு லேசான காரியம். அந்த வார்த்தையை சொல்லி ஜெயிக்கிறத பார்க்கலாம். பாருங்க, அவன் 10 லட்சம் பேரோட வந்தான் இல்லையா? இந்த 10 லட்சம் பேரையும் கொள்ளையிட்டு தன்னுடைய தேசத்துக்கு திரும்புறத பார்க்கலாம். கொள்ளையிட்டு அந்த போர் எங்க நடக்கும்னா செப்பத்தா பள்ளத்தாக்குல நடக்கும். அந்த பள்ளத்தாக்குல 10 லட்சம் பேரும் முறிந்து ஓடுவாங்க. அவங்கள ஜெயிப்பான். அந்த 10 லட்சம் பேரிடம் இருந்த அந்த எல்லா விதமான பொருட்களையும் கொள்ளையடித்து கொண்டு கம்பீரமாக தன் தேசத்துக்கு ஆசா திரும்புறத நம்ம பார்க்கலாம். 2 நாளாகவும் 14:9 பார்க்கலாம். அப்புறம் எஸ்ரா புஸ்தகம் 8:24 எஸ்ரா ஒரு குறிப்பிட்ட ஜனத்திலிருந்து 10 சகோதரரை பிரித்திருக்கிறத பார்க்கலாம். அடுத்து நெகேமியா 4:12 ஆலயம் கட்ட பலம் இல்லை என்று அவங்க ஆலயம் கட்ட ஓய பண்ணுவதற்காக 10 முறை ஆலயம் கட்ட முடியாதபடி அவங்களுக்கு ஒரு நிர்மூலமான வார்த்தைகளை சொல்றதை பார்க்கலாம். நெகேமியா 4:12 ஆலயம் கட்ட முடியாதபடி 10 முறை எதிரிகள் எதிர்க்கிறத பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம், நெகேமியா புத்தகத்துல ஒரு அறிக்கையை பார்க்கலாம். 5:18 அவங்க அந்த வேலை செய்யறதுக்காக உணவுப் பொருட்கள்லாம் சேகரித்து வைக்கும் பொழுது நிறைய திராட்சை ரசம் எல்லாம் சேர்த்து வைப்பாங்க. அந்த திராட்சை ரசம் 10 நாட்களுக்குள்ள தீந்துருதான். அதனால அவர் சம்பளத்தை கூட வாங்கல அப்படின்னு நெகேமியா போட்டிருப்பாரு. நெகேமியா 5:18 ஏன்னா திராட்சை ரசம் 10 நாட்களுக்குள்ள தீர்ந்து விடுறது. அதனால அவர் தன்னுடைய கூலியை கூட வாங்கவில்லை. நான் அதிபதியின் கூலியை கூட நான் வாங்கவில்லை அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். அதே போல எஸ்தர் புஸ்தகத்துல ஆமான், சரிங்களா, ஆமான் ஒரு துஷ்ட மனுஷன். அவனுக்கு குமாரர்கள் 10 பேர். காரியம் மாறுதலாய் முடிந்தவுடனே, யூதர்களை அழிக்கணும் அப்படிங்கிற காரியம் மாறுதலாய் முடிந்தவுடனே இவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். அப்போது ஆமானுடைய 10 குமாரர்களும் தலையை வெட்டி தூக்கிலிடப்படுகிறத பார்க்கலாம். 9:13 அதற்கு அடுத்து யோபு புஸ்தகம் 19:3 அவங்க பாருங்க, 3 நண்பர்களும் யோபுவை நிந்திக்கிறாங்க. அப்ப யோபு மறுமொழி என்ன சொல்வார்னா, இப்பொழுதும் என்னை 10 முறை நிந்தித்தீர்கள். அப்படின்னா முழுமையா என்ன பேசிட்டீங்க, முழுமையா என்ன குற்றம் சொல்லிட்டீங்க, முழுமையா என்ன திட்டீங்கன்னு அர்த்தத்துக்கு 10 முறை என்னை நிந்தித்தீர்கள் அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். அடுத்து சங்கீத புஸ்தகத்துல தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டுமா சபைகள்ல, சரிங்களா, சங்கீதம் 33:2 சுரமண்டலத்தினாலும் 10 நரம்பு வீணைகளினாலும் 10 முழுமையா ஒப்பு கொடுத்து 10 நரம்பு வீணைகளினாலும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ண வேண்டுமா. சங்கீதம் 33:2, சங்கீதம் 92:2, சங்கீதம் 144:9 10 நரம்பு வீணைகளினாலும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ண வேண்டும். நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல கர்த்தரை நல்லா சத்தமா பாடி துதிக்கணும் அப்படின்னு இந்த சங்கீதத்துல போட்டிருக்கும். அடுத்து பார்க்கலாம், பிரசங்கில சாலமோன் அழகா எழுதுவாரு. பிரசங்கி 7:19 நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிறோம் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். பாருங்க, நகரத்தில் உள்ள 10 அதிபதிகள்னா நகரத்தில் உள்ள முழுமையான அதிபதிகள் அப்படி எடுத்துக்கலாம். நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். ஐடியா சரியா? எரேமியா கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது 10 நாட்கள் கழித்து பதில் வந்ததுன்னு எரேமியா 42:7 பார்க்கலாம். எசேக்கியேல் கண்ட தீர்க்க தரிசனத்துல எசேக்கியேல் 45ஆம் அதிகாரத்துல அந்த நடைவாசலுடைய அகலம் 10 முழம். எசேக்கியேல் கண்ட தீர்க்க தரிசனத்துல ஆலயத்தின் நடைப்பகுதி இருக்கும் இல்லையா, அந்த ஆலயத்தின் நடைப்பகுதியுடைய அகலமே 10 முழமா, 10 முழம், சரிங்களா. அப்புறம் ஒரு களம் அப்படின்னா என்ன, எசேக்கியேல் 45 பாத்தீங்கன்னா ஒரு களம் அப்படின்னா எத்தனை அளவை குறிக்குதுன்னா, ஒரு களம் என்பது 10 குடம் அளவை குறிக்கிறதாக இருக்கிறது. ஒரு களம் என்ன அப்படின்னா 10 குடம் எண்ணெய் என்று அர்த்தம். அதற்கு பிறகு இந்த நேபுகாத் நேச்சாரிடம், பாபிலோனிய அரசனிடம், சக்கரவர்த்தியிடம் இந்த இஸ்ரவேலின் பிரபுகுலத்தோர், இஸ்ரவேலின் ராஜகுலத்தோர், பிரபுக்கள் வம்சம் இவங்கெல்லாம் சிறைப்பட்டு போகும்பொழுது ராஜகுலத்தோர் எல்லாம் பிரித்தெடுத்து அவங்களுக்கு நல்ல ராஜா சாப்பிடும் உணவுல அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது
தானியேலும் அவருடைய நண்பர்களும் இந்த பிரதானிகளின் தலைவனான அஸ்பேனாசிடம் எங்களை 10 நாள் வரைக்கும் சோதித்து பாருங்க, 10 நாள் இந்த பருப்பு முதலான மரக்கறிகளை நாங்க சாப்பிடுறோம், அதுக்கு பிறகு நீங்க எங்களுடைய முகம் பொலிவாக இருக்கிறதா இல்ல நாங்கள் இலைப்படைந்து போகிறோமான்னு பார்த்துட்டு நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுக்கலாம் சொல்லும் போது, மற்றவருடைய முகத்தை காட்டிலும் 10 நாட்களுக்கு பிறகு இந்த 4 பேருடைய முகம் பிரகாசமாக கொழுமையாக செழுமையாக இருந்ததை நம்ம பார்க்கலாம். 10 நாட்களுக்கு பிறகு, 10 என்பது ஒரு சோதனை முழுமையை குறிக்கிறது. 10 நாட்கள் சோதித்தாலும் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பொலி விளக்காமல் அவங்க அந்த பிரபுகுல வம்சமாக, ராஜா வம்சமாக அவர்கள் தன்னுடைய முகத்தை காண்பிக்கிறதே பார்க்கலாம். அடுத்து அந்த 10 நாள் சோதனையில் அவங்க ஜெயித்து இந்த 3 வருட படிப்புல முடித்து ராஜாவுக்கு முன்பாக நின்று அவர்கள் பதிலை சொல்லும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் காட்டிலும் இவர்கள் தானியேல், சாத்ராக், மேஷாக் மற்றும் ஆபேத்நேகோ 10 மடங்கு சமர்த்தராக இருந்தார்கள். 10 மடங்கு சமர்த்தராக இருந்தார்கள். 10 மடங்குனா அவங்க முழுமையா ஃபுல்ஃபில்லா, சரிங்களா, பூரணமா சமர்த்தராக இருந்தார்கள் என்று தானியேல் 1:20 பார்க்கலாம். அப்புறம் தானியேலுடைய தீர்க்க தரிசனத்துல தானியேல் 7:7 10 கொம்புகள் உள்ள மிருகத்தை அவர் பார்க்கிறத பார்க்கலாம். புதிய ஏற்பாடு முக்கியமான புஸ்தகம். புதிய ஏற்பாட்டுக்கே நம்ம வந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல முடிந்த வரைக்கும் இந்த 10 என்ற எண்ணிக்கையை குறித்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், குருவி மூலையில உள்ள வரைக்கும் நான் 10 என்ற எண்ணிக்கையை குறித்து பேசிக்கிட்டு இருக்கேன். இதுல ஏதாவது விடுபட்டு இருந்தா நீங்க சொல்லலாம். அடுத்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள இந்த 10 குறித்து நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல எவ்வளவு நேரம் பார்த்தோம், புதிய ஏற்பாட்டுல 10 எங்கெங்கெல்லாம் இருக்கு, அது எந்த காரணத்துக்காக இருக்கு அப்படின்லாம் நம்ம பார்த்து முடிக்க போறோம். இங்க இயேசு, புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை 12 சீசர்களை பிரித்தெடுக்கும் பொழுது அவருடைய ராஜ்யம் வரும் என்றும், சரிங்களா, அது மக்களுக்கு இன்பமாக இருக்கும் என்றும் சொல்லும் பொழுது, அவருடைய ராஜ்யம் வரும் என்று சொல்லும் பொழுது, இந்த செபேதியோடைய மனைவி, செபேதியின் குமாரர், செபேதியுடைய மனைவி சாலோமேயி, சரிங்களா, இவங்களுடைய பிள்ளைங்க தான் யாக்கோபு, யோவான், சரிங்களா, செபேதியின் குமாரர்கள். அப்ப சாலமேயி இயேசுகிட்ட போய், உங்களுடைய ராஜ்யம் வரும்போது என்னுடைய மகன்கள் ஒருவர் வலது பாரிசத்திலும் ஒருவர் இடது பாரிசத்திலும் உட்காரும் பொழுது புரியாம ஏதாவது சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, அந்த 10 சீசர்கள் இந்த தாய் மேல எரிச்சலானாங்க. 10 சீசர்கள் யார் மேல எரிச்சலானாங்க? யோவான் மற்றும் யாக்கோபுடைய தாய் மேல இவங்க எரிச்சலாகிறத பார்க்கலாம். மார்க்கு 10:41 10 சீசர்கள் இந்த தாய் மேல எரிச்சலானதை பார்க்கலாம். அடுத்து மத்தேயு 25:1 பரலோக ராஜ்யம் யாருக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போய் புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கும். 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கும் என்று மத்தேயு 25:1 சொல்றதை பார்க்கலாம். சரிங்களா, 10 கன்னிகைகள் பூமியை சொல்றதை பார்க்கலாம். ஏன் இந்த உலகத்துடைய எண்ணிக்கையை அவர் 10ஆ சொல்றதை பார்க்கலாம். 10ஆக சொல்கிற முழுமையா சொல்றதை பார்க்கலாம். முழுமையா 2 பேர் படுத்திருப்பாங்க, 2 பேர் வேலை செய்வாங்க, சரிங்களா, அப்படின்னு சொல்லும் போது 2 பாதி, சரிங்களா. அப்ப அந்த 10ல பாதி 5 உள்ள போறது, 5 வெளியே நிக்கிறத பார்க்கலாம். அடுத்து அந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல இன்னொரு உவமையை சொல்றதை பார்க்கலாம். 5 தாலந்து உவமை. 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. 5 தாலந்து வாங்கினவன் என்ன பண்ணுவான்? 10 தாலந்தா சம்பாதிச்சிருவான், சரிங்களா. 2 தாலந்து அவன் கூட 2 சம்பாதிப்பான். ஆனா 1 அவன் சம்பாதிக்க மாட்டான், போச்சு வச்சிருவான். அப்ப அந்த 1 எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு முழுமையில இன்னும் முழுமையை சேர்க்கிறார். முழுமையில இன்னும் கூட சேர்க்கிறத பார்க்கலாம். மத்தேயு 25:28. அடுத்து ஓமையில லூக்கா 15 10 வெள்ளிக்காசுகளுடைய ஒரு ஸ்திரீ, சரிங்களா, ஒன்றை தொலைத்தாலும் அதை விளக்க கொடுத்தி வேட்டை கூட்டி அதை கண்டுபிடிச்சிருவான்னு போட்டிருக்கலாம். அந்த 10 வெள்ளிக்காசு எதை குறிக்குதுன்னா, ஒரு பெண்ணுக்கு, ஒரு ஆணுக்கு ஒரு இஸ்ரேலிய பெண் நியமிக்கப்பட்டாள் என்றால் அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து 10 வெள்ளிக்காசுகளை கொடுப்பாங்க. அந்த 10 வெள்ளிக்காசுகளை அவள் ஆபரணமாக நெத்தியிலோ கழுத்திலோ அணிந்திருப்பான். அதுல 1 தொலைஞ்சினாலும் மாப்பிள்ளை வீட்டு கேட்பாங்க, எங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுல முக்கியமான 1 தொலைஞ்சு போச்சுன்னா பாருங்க, அவ பதப்பட்டு அது இருட்டானாலும் அப்பவே தேடிடணும்னு சொல்லிட்டு விளக்க குருதி அதை கூட்டி அதை எடுத்து பத்திரமா சந்தோஷப்பட்டு அவ பத்திரப்படுத்தி வைக்கிறது கொள்றதை பார்க்கலாம். 10 வெள்ளிக்காசுகளை சொல்றதை பார்க்கலாம். அடுத்து